ரவிக்குமார், ஈரோடு. இவர் கேட்டிருக்கிற கேள்வி ஒரு அருமையான கேள்வி, சிறப்பான கேள்வி, தேவைப்படுற கேள்வி, நல்ல கேள்வியை கேட்டிருக்கார். இதுக்கு நான் பதில் சொல்லணுன்னா பலரும் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, என்னடா இவர் நம்ம அடிமடியிலே கை வைக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த கேள்வியினுடைய தன்மை அப்படி. புதிர் போட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இது புதிரான கேள்வி தான் அவர் கேட்டிருக்கார். ஆனால் கேள்வி அருமையான கேள்வி, தப்பான கேள்வியாக இல்லை. சரியாக அவர் எதிர்பார்த்து என்கிட்டேருந்து சரியான பதில் வரும்னு எதிர்பார்த்து கேட்டிருக்கார். அப்போ எனக்கு என்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நான் சொல்கிறேன். அதை எடுத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். பொதுவாகவே மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேல் ஜாதகம் கணித்து பலன் கூறினால் அது சரியா? சூரியன் அஸ்தமனமான பின் ஜோதிட பலன் கூறும்போது அது பலிக்குமா? தெளிவுபடுத்துங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார். நல்ல கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்ல போனால் இந்த இரவில் பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் நான் எதிரான கருத்தை சொன்னவனாகத்தான் இருப்பேன். அப்போ என் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோகப்படுத்திக்கலாம். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பலன்கள், ஜோதிட பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஜாதக பலன்களை சொல்லக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்களின் அழுத்தமான கருத்து. ஏனென்றால் இந்த ஜாதகம் என்பதற்கு அடிப்படை யார் என்றால் சூரியன் தான். சூரியனை வைத்துத்தான் அனைத்துமே அமைகின்றது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எவங்களும் என்னென்னமோ சொல்லுவாங்க. எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களே எனக்கு தெரியும். ராத்திரியில் பார்க்குறாங்க, 12 மணிக்கு 11 மணிக்கு பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ராத்திரி 11 மணிக்கு பார்க்குறவங்களெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதைத்தான் இவர் எதிர்பார்க்கிறார் என்கிட்ட இருந்து. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திர நிபுணர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தும் தான். நான் மட்டும் இந்த கருத்தை சொல்லலை, அவங்க சொல்லியிருக்கிற கருத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நான் அதை விடைவிடாமல் ஃபாலோ பண்ணுறேன். நான் 6 மணிக்கு மேலே என்ன விஷயம் எவ்வளோ பிரமாதமான அவங்க வந்தாங்களாம் கூட சரி நான் பார்க்க மாட்டேன். சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா பஞ்சாங்கத்தை தொடமாட்டேன், ஜாதகத்தை தொடமாட்டேன். எப்போ இருந்து? ஆரம்பத்திலிருந்தே, நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்த கொள்கையை நான் விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றேன். சூரிய அஸ்தமனத்திற்கு பின் ஜாதகம் பார்ப்பது என்பது சரியில்லாத ஒன்று. அது பலன் எப்படி வருதோ இல்லையோ அதெல்லாம் பலன் பார்க்குறவங்களுக்கும் பலன் சொல்கிறவங்களுக்கும் தான். ஆனால் சாஸ்திர ரீதியாக சூரிய அஸ்தமனத்திற்கு பின் ஜாதகம் பார்ப்பது சரியில்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது? சூரியன் அஸ்தமனம் போயிட்டா அந்த ஜாதகத்துக்கு வெயிட் இல்லை. சூரியன் நம் கண்ணுக்கு தெரியும் பொழுதுதான் அந்த சூரியனுடைய அடிப்படையில் உள்ள இந்த ஜாதகம் நன்கு வேலை செய்யும். சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டார் அப்படின்னும் போது இந்த ஜாதகத்தினுடைய ஒளி குறைந்துவிடும். இதுதான் சூட்சமம். இது நான் சொன்னேன்னா ரொம்ப பேர்த்துக்கு கசப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தொழிலுக்கே அது ஆபத்து. பலர் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே உட்காந்து ஜோதிடம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க சாமி. வேறு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பகலில் அந்த வேலையை செஞ்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அவங்க ஜோதிடம் பார்ப்பாங்க. இது அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இது தவறுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. என்னுடைய குருநாதரும் எனக்கு சொல்லியிருக்கார், PS ஐயரும் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. சூரியன் தான் இந்த ஜாதக பலன்களுக்கு ஆதார சக்தி.
அவரை வச்சு தான் நம்ம லக்னம் உயிரை நிர்ணயிக்கிறோம், மற்ற கிரகங்கள் எல்லாம் எடுக்கிறோம். அவரை வைத்து கொண்டு தான் எல்லாத்தையும் பலன் பார்க்குறோம். அப்போ எங்கே இருக்குது? சூரியன்கிட்ட தான் இருக்குது. இந்த ஜோதிட சாஸ்திரம் ஜாதகம் என்பது சூரியன்கிட்ட தான் இருக்குது. அப்போ சூரியனே அஸ்தமனமான பின்னால் உங்களுக்கு ஒளி எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் பலன் சொல்கிறீங்க, கேட்குறவங்களும் கேட்குறாங்க. ஆனால் உண்மையில் அந்த பலன் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு, இவரே கேட்டிருக்காரு. பலன்கள் கூறும்போது அது பலிக்குமா பலிக்காதான்றதை நான் சொல்கிறது எப்படி? நான் சொல்லியிருந்தா தானே எனக்கு பலிக்குமா பலிக்காதான்னு தெரியும். நான் சொல்கிறதே இல்லையே, நான் இது வரைக்கும் சொல்லதே கிடையாது. 6 மணிக்கு மேலே நான் பஞ்சாயத்து தொட மாட்டேன், நிறுத்திடுவேன். யாராவது கேட்டாங்கன்னாலும் அப்பாயின்மெண்ட் தர மாட்டேன். நான் பார்க்குறதே நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த காலத்திலே ஒரு நாளைக்கு 2 பேர்த்துக்கு மேலே அப்பாயின்மெண்ட் தர மாட்டேன். நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் கூட ஒரு நாளைக்கு 2 பேர், மிஞ்சனா 3 பேர், அவ்வளோதான் பார்ப்பேன். அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன். அப்படியே அடுத்த நாள் ஒரு சொல்லிவிடுவேன். ஆகையினால நான் பார்க்காத ஒரு விஷயத்தில் அந்த ஜாதகத்துக்கு பலன்கள் பலிக்குமா பலிக்காதான்றதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது சரியில்லைன்னு நான் சொல்லும்போது பலன் பலிக்குமா பலிக்காதாங்கிறத நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்க்கவே இல்லை. 6 மணிக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சூரியன் அஸ்தமனமான பின் ஜாதகத்தை பார்ப்பதில்லை. பஞ்சாங்கத்தை தொட்டு ஜாதகத்தை பார்ப்பதில்லை. ஜாதக நோட்டையும் தொட மாட்டேன், கட்டத்தையும் தொட மாட்டேன், பேச மாட்டேன், சைலண்ட் ஆகிடுவேன். இது என்ன நான் சொல்லக்கூடிய கருத்தா? இல்லை, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஜோதிட விற்பனர்கள் சொல்லியிருக்காங்க, ஜோதிட மேதைகள் சொல்லியிருக்காங்க, பலரும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன். இந்த கருத்து சர்ச்சைக்குரிய கருத்து. இதில் என்னுடைய அபிப்பிராயம் என்பதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றவர்களை நான் இதில் இணைக்கலை. அவங்களுடைய விஷயம் அவங்களை சேர்ந்தது. நீங்கள் கேட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கும் நம்ம ஸ்டார் அகாடமி அன்பர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் மட்டும்தான் நான் இந்த பதிவை கொடுத்துருக்கின்றேன். வேறு சிலரும் பார்க்கலாம், பார்த்து அவங்க வேணும்னா வச்சுக்கிட்டோம், வேணான்னா விட்டுக்கிட்டோம். இது சரியாக இருந்தால் வச்சுக்கிட்டோம், சரியில்லைன்னாக்கா அவங்க இஷ்டத்துக்கு போட்டோம். ஆனால் பலன்கள் பலிக்குமா பலிக்காதா என்பது நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்ததே இல்லை. மற்றவங்க பார்த்ததை பற்றி எனக்கு தெரியாது. ஆகையினால் பலன் பலிக்குமா பலிக்காதான்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சூரியாஸ்தமனத்திற்கு பின் ஜாதகம் பார்ப்பது என்பது சரியான வழி அல்லன்னு முன்னோர்கள் மூலநூல் எழுதினவர்களுடைய கருத்து இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அது எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்களோ எனக்கு தெரியாது சாமி. நீங்களே ஏற்றுக்குவீங்களோ ஏற்றுக்க மாட்டீங்களோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் போல் தெரியுது. அஸ்தமனத்துக்கு பின்னால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணி இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியை ரவிக்குமார் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆகையினால் என்னுடைய கருத்தை நீங்கள் அநேகமாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கட்டாயப்படுத்தலை. நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கிட்டு செயல்படக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் அனுபவ அடிப்படையில் எனக்கு தோன்ற வரைக்கும், நான் படித்த வரைக்கும், சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஜாதகம் பார்த்து பலன் சொல்வது என்பது சரியில்லை. தவறுன்னு சொல்லக்கூடாது, சரியில்லை என்பது தான் என்னுடைய அனுபவ கருத்து. என்னால் மற்றதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. நான் எப்போவுமே மற்றவர்களை ஒரு குறை சொல்வதற்கோ அவர்களை இன்சல்ட் பண்ணுறதுக்கோ நான் தயாராக இல்லை. என் அனுபவ கருத்தை, என்னுடைய விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். மூலநூல் ஆசிரியர்களையும் நான் கூட கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா நான் மூலநூல்களை படித்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரம் என்பது
சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால் சூரியன் அஸ்தமனமான பின்னால் ஜோதிட சாஸ்திரம் பார்ப்பதென்பது சரியானதல்ல என்பது முன்னோர்களுடைய கருத்து. அதை நான் வழிமுறையில் எடுத்துக்கிட்டே வந்தேன். இப்போ நான் ஜாதகம் பார்க்குறதே நிறுத்திட்டதுனால அது தேவையில்லாத போயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் நான் பார்த்ததில்லை சாமி. நான் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா பஞ்சாங்கத்தையோ ஜாதக நோட்டையோ தொட்டு பலன் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய ஒரு அனுபவ ரீதியாக நான் எடுத்துக்கிட்ட முடிவு. இதை எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சரியாக இருக்குதோ அவங்கவுங்க யோசனை பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.